Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் From Work to Text by Roland Barthes. This is a prescribed syllabi for second PG students in third semester, paper 8, core 8, contemporary literary criticism. Before we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஒரு சின்ன புக் டெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட கிளாஸ்க்குள்ள போகலாம். திஸ் essay by Roland Barthes is a seminal contribution in post-structuralist approaches to the readings of literature. So this is pronounced as Roland Barthes. E is silent, okay? So this essay by Roland Barthes is a seminal contribution, means very important contribution. Okay? எந்த தியரி அப்படின்னா it comes under post-structuralism. ஓகே, அந்த அப்ரோச்ல தான் இந்த எஸ்ஸே எழுதப்பட்டிருக்கு. இன் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட், ரோலண்ட் பார்த் discusses a shift in how we view literature. சரி, இந்த ஒர்க்ல ரோலண்ட் பார்த் என்ன பண்றாருன்னா, he discusses a shift in how we view literature. நம்ம வந்து லிட்ரேச்சரை படிக்கிறப்போ நம்ம புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு இல்லையா, பார்க்கும் பார்வை இருக்குது இல்லையா, அத வந்து ஒரு ஷிஃப்ட் மாறுது. ஒர்க்ன்ற அர்த்தத்துல இருந்து டெக்ஸ்ட்ன்ற அர்த்தத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் ஒர்க்னா என்ன, டெக்ஸ்ட்னா என்னன்னு தான் புரிஞ்சுக்க போறோம். A work is seen as a finished fixed object. A text is, on the other hand, is dynamic and interactive. Work அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு புக், ஒரு இட் இஸ் an ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஓகே, அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்றாரு. ஆனா டெக்ஸ்ட் அப்படின்னா இட் இஸ் டைனமிக், இன்டராக்டிவ். உள்ள எழுதப்பட்டிருக்க எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, அதுதான் டெக்ஸ்ட்ங்கிறாரு. ஒர்க் அப்படிங்கிறது அந்த புக், அந்த டேஞ்சிபிள், அந்த ஃபீல் பண்றோம்ல, அதை தான் வந்து கையால தொட்டு தூக்குற ஒரு விஷயத்த ஒர்க் அப்படிங்கிறாரு. டெக்ஸ்ட்னு எதை சொல்றாருன்னா, the thing that is inside, இன்டராக்டிவா நம்ம கிட்ட பேசுது இல்லையா, அந்த விஷயத்தை தான் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு. It invites readers to participate and create meaning. இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரீடர்ஸை வந்து மீனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும். ஆத்தர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற எல்லா அர்த்தத்திலையும் ஆத்தர் வந்து எழுதியிருக்க மாட்டார். அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சிருப்பார். ஆனா அவர் எழுத்துக்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். அவரே நினைக்காத விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கும். ஸோ இட் இன்வைட்ஸ் ரீடர் டு பார்ட்டிசிபேட் அண்ட் கிரியேட் மீனிங். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீனிங் புரியும் அப்படின்பார். ஓகே, ஸோ இட் இன்வைட்ஸ் ரீடர்ஸ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் கிரியேட் மீனிங். ரீடர்ஸ் என்ன பண்ணுது, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நீங்களும் மீனிங்கை உருவாக்குங்கன்னு சொல்லுமா. எது, டெக்ஸ்ட். ஆனா ஒர்க் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. Barthes argues that the text allows for many interpretations rather than just one tied to the author's intent. அப்போ ஆத்தரோட இன்டென்ட் ஒண்ணுதான் இருக்கும், ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கும். ஆனா டெக்ஸ்ட் என்ன பண்ணுமா, இட் அலோவ்ஸ் ஃபார் மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒவ்வொரு மீனிங் புரியும் அப்படின்னு சொல்றாரு. இட் அலோவ்ஸ் ஃபார் மெனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதான் டெக்ஸ்ட். ஒர்க் வந்து ஆத்தரோடது, டெக்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம். ரைட், now let us go with an introduction about the author Roland Barthes. Roland Barthes was born in 1915 and he died in 1980. He is a French literary critic. He is known for his serious contribution in the area of semiotics, study of signs and symbols. So study of signs and semioticsல அவர் வந்து ரொம்ப ஃபேமஸானது தான் Roland Barthes. His innovative ideas influenced literary criticism, cultural studies and philosophy, making him a key figure in 20th century literary thought. So 20th centuryல அவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் philosopher-ஆ, ஒரு கிரிட்டிக்கா நம்ம அவரை பார்க்கிறோம். His explorations into language, meaning and the role of the reader continue to resonate in contemporary literary theory and criticism. இவரோட பெரிய ஒர்க் பண்ண இருக்குது, டெத் ஆஃப் த ஆத்தர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் என்னதுன்னா, இட் கண்டினியூஸ் டு ரெசனேட் இன் கண்டெம்பரரி லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அப்புறமும் கூட அவரோட அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கும் நிறைய பேரை வந்து அவரை யோசிக்க வைக்கிறது, அவரோட ஐடியாஸை திங்க் பண்ண வைக்குது. His is primarily a structuralist approach that considers a literary text in terms of certain structures which can be explained with specificity. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோட தான் ஆரம்பத்தில் வர ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சா தான் அவரோட ஒர்க்ஸ் ஆரம்பிச்சது. However, Roland Barthes
writings define strict classifications, as many of his writings challenge the boundaries of structuralism. ஆனா ஸ்ட்ரக்சரலிசம்ல ஒரு கிட்டத்தட்ட பவுண்டரி இருக்கும், இப்படிதான் ஒரு பவுண்டரிஸ் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி அவர் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரிஸ் அவரே கொஸ்டின் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் பண்றப்போ எப்பவுமே ஸ்ட்ரக்சரலிஸ்டா இருந்து அப்படியே போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்குள்ளதான் நிறைய கிரிட்டிக்ஸ் போயிருப்பாங்க. நீங்க நம்ம எழுதின டீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். They would start as a structuralist and then they would slip away into post-structuralism, and he would quietly slip in the direction of post-structuralism. This particular essay has all the overtones of post-structuralism. Post-structuralism பத்திய நிறைய ideas. Overtones means many additions to post-structuralism he has given in this essay. Okay, இந்த essayல post-structuralism தான் main theory நம்ம பார்க்கலாம். Okay, now intertextuality and interdisciplinary nature of text. Now let us get into the summary of the text. Okay, இங்க இருந்து தான் essay ஆரம்பிக்குது உங்களுக்கு. Essay begins here. Okay, essay of the text begins here. Intertextuality and interdisciplinary nature of text. From work to text, Roland Barthes argues that literary texts are intertextual, meaning they are shaped by ideas from other texts and fields of knowledge. இந்த அவரோட ஒர்க் இருக்கு இல்லையா, ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட். இதுல ரோலண்ட் பார்த் என்ன சொல்றாரு, ஹி ஆர்கியூஸ், என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னா, லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் இன்டர்டெக்ஸ்டுவல். அதாவது ஒரு ஒர்க்கை வந்து தனியா எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது, இல்லை எழுதவும் முடியாது. இட் இஸ் ஷேப்டு பை த ஐடியாஸ் ஆஃப் அதர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு. மற்ற டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு ஆத்தர் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறாருன்னா அவருக்கு வேற டெக்ஸ்ட படிச்சிருப்பாரு, மற்ற ரைட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸோட தான் எழுதியிருப்பாரு. நிறைய விஷயங்கள் மற்ற ஆத்தர்ஸ்ல இருந்து ஐடியாஸ் அப்படிங்கிறத விட வேற சில விஷயங்கள் ஏதோ ஒன்று அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்டர்டெக்ஸ்டுவலா தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆத்தர் தானே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணா கூட அப்பவும் அவருக்குள்ள இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டெக்ஸ்ட் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், அதர் டெக்ஸ்ட்ல இருந்தும் அதர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ்ல இருந்தும் அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. A reader can better appreciate a text by recognizing this interconnection and the interdisciplinary nature of literature. அப்போ ஒரு ரீடரும் இது எப்போ ஒரு ஒர்க்கை வந்து நல்லா ஜட்ஜ் பண்ண முடியும், நல்லா ரசிக்க முடியும் அப்படின்னா இந்த இன்டர் கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். இப்போ புக்ஸ் ரீட் பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய புக் ரீடர்ஸ் ஏதோ ஒன்றை மட்டும் ரீட் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. தே வுட் பி ஒரேஷியஸ் புக் ரீடர்ஸ். அப்போ அவங்களுக்கு நிறைய புரியும், அந்த இன்டர்டெக்சுவாலிட்டி பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், இன்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் புக்ஸ் நல்லா தெரியும். இந்த புக்ல இப்படி இருக்கு, அந்த புக்ல இப்படி இருக்கு அப்படின்னா அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆத்தர் சொல்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரா, இல்ல அந்த அட்லீஸ்ட் அதுல அதே மாதிரி சொல்லியிருப்பாரு, இல்ல அவர் கருத்துல இருந்து மாறுபட்டிருப்பாரு. எப்படினாலும் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொரு ஆத்தரோட டிபெண்ட் ஆயிருப்பாரு. ஓகே, சோ ரெகக்னைசிங் திஸ் the readers can recognize this interconnection and interdisciplinary nature of literature. Okay, this perspective helps the reader see how a text is part of a larger conversation with other works and ideas. அப்போ இதுதான் intertextuality and interdisciplinary nature of text அப்படின்னு சொல்றாரு. intertextualityனா ஒரு டெக்ஸ்ட் வந்து தனியா ரீட் பண்ண முடியாதுங்க, தனியா ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது. அது வந்து இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர் டெக்ஸ்ட். ஓகே, மற்ற டெக்ஸ்ட்ல இருந்தும் ஒரு சில விஷயங்கள் ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கும், மற்ற நாலேஜ்ல இருந்தும் அதுல இருந்து எடுக்கப்பட்டு இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரீடர்ஸ் ரீட் பண்றப்பையும் அந்த பெர்ஸ்பெக்டிவோட படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். திஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஹெல்ப்ஸ் த ரீடர் see how a text is part of a larger conversation. அப்போ ஒரு டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய ஐடியாவோட ஒரு சின்ன பார்ட் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய நாலேஜோட குட்டி பார்ட் தான் என்னது, ஒரு புக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தி ஷிஃப்ட் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட். அடுத்ததா ஒர்க்ல இருந்து டெக்ஸ்டா ஒரு புக் எப்படி மாறுதுங்கிறத தான் ஷிஃப்ட்னா சேஞ்ச். ஒரு புக் வந்து எழுதப்பட்டு ஒரு புக்கா கையில வர்றப்போ இட் இஸ் அ ஒர்க், அது எப்படி டெக்ஸ்டா மாறுதுன்னு சொல்றார். பார்த் ஆல்சோ டிஸ்கஸஸ் ஹவு த மெத்தட் ஆஃப் ரீடிங் சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் வெதர் வி வியூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் அஸ் அ ஒர்க் ஆர் அ டெக்ஸ்ட். அடுத்ததா அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து
ஒரு லிட்ரரி பீஸை வந்து அது ஒர்க்கா இல்ல டெக்ஸ்டாங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறார். when seen as a work it is received as a complete organic whole that makes sense in its entirety. ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா சரி இந்த ஒர்க்ல இதுதான் அர்த்தம், இததான் சொல்ல வர்றார் ஆத்தர்னு ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிட்டோம்னா அது ஒர்க். இந்த ஸ்டோரி மூலமா இந்த மெசேஜ் ஒரு ஆத்தர் கன்வே பண்றாரு அப்படின்னா இட் இஸ் அ ஒர்க். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆர்கானிக் ஹோலா ஒரு சென்ஸோட ஒரு விஷயத்த இதுதான் மெசேஜ் அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஒர்க் அப்படிங்கிறாரு. however when approached as a text it becomes dialogic, meaning its meaning is constantly evolving in conversation with the reader. ஆனா அதே ஒர்க்கை வந்து டெக்ஸ்ட்னு படிச்சோம்னா இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். டயலாஜிக்னா மல்டிபிள் வாய்ஸஸ்ன்னு அர்த்தம். நிறைய கன்வர்சிங்கா இருக்கிறது தான் டயலாஜிக்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்த சொல்ல வந்தா இட் இஸ் டயலாஜிக். அப்போ ஒரு டெக்ஸ்ட படிக்கிறப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா it becomes dialogic. However when approached as a text it becomes dialogic. ஒரு டெக்ஸ்ட் அதை பார்க்கிறப்போ இது டயலாஜிக்கா மாறும். meaning its meaning is constantly evolving in conversation with the reader. அப்போ ரீடரோட அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுதான் பேசுறப்போ அதோட மீனிங் மாறிக்கிட்டே இருக்குமா. ஓகே, டெக்ஸ்ட் பேசும், ஆத்தர் பேசல. இப்போ ஒர்க் பேசுறப்போ அது ஒரு சிங்கிள் மீனிங் கொடுக்குது, ஆத்தர் என்ன சொல்ல வர்றான்னு நம்மளுக்கு புரிய வருது ஒர்க்குன்னு சொன்னோம்னா. ஆனா when it is considered as a டெக்ஸ்ட்னு அதை படிக்கிறப்போ அந்த ரீடர் என்ன பண்றாரு, ரீடரோட அதை டிஸ்கஸ் பண்ணுமா. எது டெக்ஸ்ட், இட் இஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் த ரீடர். இட் கிவ்ஸ் மல்டிபிள் மீனிங்ஸ். ஓகே, ஒரு டயலாஜிக்கா மாறி நிறைய வாய்ஸஸ் கொடுக்குமா, நிறைய அர்த்தத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுமா ஒரு டெக்ஸ்ட். The work is tangible, held in hand. Tangible-னா the thing that you could feel. ஓகே, சென்சஸால ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த tangible அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கையால தூக்குற அந்த புக் வந்து ஒரு ஒர்க் அப்படின்னு சொன்னா while the text exists only through language. அப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது லாங்குவேஜ், உள்ள இருக்க விஷயம் தான் டெக்ஸ்ட். ஒர்க்குங்கிறது அந்த ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட்ங்கிறது அந்த லாங்குவேஜ். இட் இஸ் கண்டினியூஸ்லி அன்ஃபோல்டிங் அஸ் டிஸ்கோர்ஸ். ஒரு விஷயமா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக அது கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்கு, நிறைய தகவல்களை சொல்லிட்டே இருக்கு. ஓகே, நிறைய பரிமாணத்துல நிறைய டைனமிக்கா இட் கிவ்ஸ் மெனி மீனிங்ஸ். அதுதான் text. Okay, workன்றப்போ it gives a single meaning, but when considered as a text it becomes dynamic. It is unfolding many meanings. Genre and textual boundaries. Genres like biography, poetry, fiction, drama and history usually help define and give meaning to literary works. இப்போ நம்ம ஜான்ரான்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ ஜான்ரா? ஒரு டைப் ஆஃப் லிட்டரரி ஒர்க்கு ஜான்ரான்னு சொல்லுவோம். இப்போ போயம்ங்கிறது ஒரு ஜான்ரா. போயம்குள்ளே நிறைய ஜான்ராஸ் இருக்கும். ஓகே, எலிஜிம்போம், லிரிக் போயம் அப்படின்னு சொல்லுவோம், வேர்ட் சொல்லுவோம், சானட்ன்போம், இதெல்லாம் ஜான்ராஸ். அதே மாதிரி போயம்ங்கிறது ஒரு ஜான்ரா அப்படின்னு சொன்னா பயோகிராஃபி ஒரு ஜான்ரா, ஃபிக்ஷன், டிராமா, நாவெல்லா, ஹிஸ்டரி, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜான்ராஸ். ஓகே, they usually help define and give meaning to literary works. இது எது நம்மளுக்கு இந்த ஜான்ரா மூலமா நமக்கு என்ன புரிஞ்சுக்கோன்னா, ஓ இது பயோகிராஃபியா, அப்ப அந்த ஐடியா நமக்கு செட் ஆயிடும். எடுக்கிறப்ப this is a poetry அப்படின்னு சொல்லிட்டா இது பொயட்ரியா, இப்படித்தான் இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த மாதிரி ஒரு ஜான்ராக்குள்ள அதை பிரிக்கிறோம். They create fixed categories that shape how we understand them. அது வந்து ஒரு ஃபிக்ஸடா ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துரும். ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்றது அதுதான். ஓகே, இது ஒரு பொயட்ரிங்க, இந்தாங்க இது டிராமா, ஷேக்ஸ்பியரோட டிராமா படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இட் கிரியேட்ஸ் அ ஃபிக்ஸட் கேட்டகரி தட் ஷேப் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் தம். இது ஒரு பிளேயா, இப்போ டிராமானா இப்படி எல்லாம் இருக்குமான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இட் வில் ஹாவ் 5 acts. It will be either be a comedy or a tragedy. Shakespeare used to write like this அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட we would start studying. However, when we see a literary piece as a text, these boundaries fade away. ஆனா இந்த ஜான்ராக்குள்ள எல்லாம் போகாம ஒரு லிட்டரரி பீஸ் ஒரு கையில கொடுத்துட்டாங்க, ரீட் திஸ் அப்படின்னு பேரே எதுவும் இல்லாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பவுண்டரிஸ் எல்லாமே வெளியே போயிடும். we are not creating any boundary. இது இப்படித்தான் இருக்கும்னு எதுவுமே இல்லாம we are reading அப்படிங்கிறப்போ poetry can contain history and history can have poetic elements. அப்போ
நம்மளுக்குள்ள எந்த ஒரு பவுண்டரியும் செட் பண்ணிக்காம இது இப்படித்தான் இருக்கும்னு இல்லாம நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஒர்க்கையும் அது ஆல்ரெடி அப்படி எழுதியிருந்தா கூட அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சோம்னா பொயட்ரியில கவிதையில வரலாற படிக்கலாம், வரலாற்றுல கவிதைய படிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, அந்த இது அப்படி இருக்கும், இந்த ரைட்டிங் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உள்ள இருக்க சென்ஸ் அப்படி இருக்கும். ஓகே, texts mix with one another, making it hard to neatly label them by genre. ஓகே, டெக்ஸ்ட் வந்து ஈஸியா மிக்ஸ் ஆகுமா, ஒரு ஜான்ரால இருந்து இன்னொரு ஜான்ராக்குள்ள மிக்ஸ் ஆகுமா. வெளியே ஒர்க்கை தான் நீ என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். டெக்ஸ்ட் உள்ள இருக்க எழுத்துக்களை பிரிக்க முடியாதுங்கிறாரு. நம்ம பயோகிராஃபின்னு படிச்சுட்டு இருப்போம், ஆனா உள்ள இருக்கிறது ஒரு அழகான ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஒருத்தரோட சுயசரிதை ஒரு அழகான ஒரு நாவலா ஓடிட்டு இருக்கோம், இல்ல ஒரு போயட்ரின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம். அது வந்து ஏதோ ஒரு ஹிஸ்டரி பத்தி கதையா சொல்லிட்டு இருப்போம், ஹிஸ்டரி மாதிரி அது போயிட்டு இருக்கும். அப்போ டெக்ஸ்ட் மிக்ஸ் வித் ஒன் அனதர் அப்படிங்கிறாரு. உள்ள இருக்க விஷயம் ஒன்னோட ஒண்ணு கலந்துருக்கும். மேக்கிங் இட் ஹார்ட் டு நீட்லி லேபிள் தெம் பை ஜான்ரா. ஜான்ராவெல்லாம் டெக்ஸ்ட பிரிக்க முடியாதுங்கிறார். த காமன் ட்ரைட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட் இஸ் தேர் டெக்ஸ்டுவாலிட்டி, வெதர் தே ஆர் ஹிஸ்டரி, மித்தாலஜி ஆர் லிட்ரேச்சர். when we study literature, ஸோ அதுதான் எல்லா டெக்ஸ்டுக்கும் காமன் வந்து டெக்ஸ்டுவாலிட்டி தான், அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்க விஷயம் தான் அப்படிங்கிறாரு. அது ஹிஸ்டரியா இருக்கட்டும், மித்தாலஜியா இருக்கட்டும், லிட்ரேச்சரா இருக்கட்டும், எந்த ஜான்ராவா வேணும்னாலும் இருக்கட்டும்ங்க, உள்ள இருக்க விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிறார். when we study literature with genre divisions, it is seen as work, but without those boundaries it becomes a text. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவரோட புக்கை எடுத்துக்கிறோம், அப்துல் கலாமோட பயோகிராஃபி எடுத்துக்கிறோம், ஆட்டோபயோகிராஃபி எடுத்துக்கிறோம். அப்ப அது ஒர்க், அதுல வந்து மெசேஜஸ் இருக்கும், அவர் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு ஒரு பவுண்டரியோட நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒர்க் தான். ஓகே, பட் அதெல்லாம் இல்லாம உள்ள படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் டெக்ஸ்ட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற கருத்துக்குள்ள ஊறி போனோம்னா இட் பிகம்ஸ் அ டெக்ஸ்ட். ஓகே, த சைன் அண்ட் மீனிங் இன் டெக்ஸ்ட். when literature is seen as a text, சைன் அண்ட் மீனிங் நம்ம இதை பத்தி ஆல்ரெடி டீகன்ஸ்ட்ரக்ஷன்லயே நம்ம படிச்சிருப்போம். செகண்ட் யூனிட்ல வரும் இல்லையா, நம்ம ஸ்ட்ரக்சர் சைன் இன் ஹியூமன் டிஸ்கோர்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம், ஸ்ட்ரக்சர் சைன் அண்ட் பிளே. அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா இது புரியும் நல்லாவே. த சைன் அண்ட் மீனிங் இன் டெக்ஸ்ட். When literature is seen as a text, it can be understood like a language sign. ஒரு டெக்ஸ்டா பாக்குறப்போ அதை ஒரு சிம்பிளா பார்க்கலாம், சைனா பார்க்கலாம். நம்ம சொல்லியிருப்போம் சைன், சிக்னிஃபையர், சிக்னிஃபைட் அப்படின்னு படிச்சிருப்போம். சிக்னிஃபையருக்கு ஒரு சிக்னிஃபைடும் இருக்கலாம், பல சிக்னிஃபிகேஷன்ஸும் இருக்கலாம்னு படிச்சிருப்போம். அதுதான். ஓகே, ஒரு சைனா நம்ம டெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா உள்ள மீனிங் வந்து ஆர்பிட்ரரியா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. where the relationship between the signifier and the signified is arbitrary and decided by the user community. அப்போ சிக்னிஃபையர் எப்படி வந்து ஒரு வார்த்தைக்கு மீனிங் அந்த யாரு படிக்கிறாங்களோ அவங்கதான் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம் நிறைய. ஹோம்ன்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒரு பில்டிங் ஹோம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வீடு இல்லாத ஒருத்தவனுக்கு அம்மா தான் ஹோமா இருக்கும், அம்மாவோட வார்ம்த், இல்லைன்னா the place he gets affection would be home. ஒரு ஆர்ஃபனுக்கு எது ஹோமா இருக்கும், அவங்களோட ஆர்ஃபனேஜ் தான் ஹோமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோம்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரியுமோ அதை வச்சுதான் மீனிங், ரைட்? ஸோ சிக்னிஃபையருக்கு நிறைய சிக்னிஃபைடு இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அது மாதிரிதான் ஒரு டெக்ஸ்டுக்கு யாரு படிக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து the meaning is arbitrary, it is changing, it can define its own. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அந்த மீனிங் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். the meaning of a word is not fixed. அப்போ அதுதான் நம்ம படிச்சிருப்போம் டீகன்ஸ்ட்ரக்ஷன்ல, அதுதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். எக்ஸ்கியூஸ் மீ. Sorry for the interruption. The meaning of a word is not fixed. It changes based on what the community agrees it should mean. அப்போ ஒரு வேர்டுக்கான மீனிங் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு இட்ஸ் கம்யூனிட்டி. ஒரு 100 இயர்ஸ்க்கு முதல் இருக்கிறவங்க ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு 100 இயர்ஸ்ன்னு அப்புறம் 10 இயர்ஸ் பிஃபோர் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இந்த உலகத்துல இல்லவே
சொல்லவே இல்லை. அதுக்கு முதல் அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டது கம்யூனிகேஷன், ஃபோன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு இட் ஹஸ் டிஃபர்டு இல்லையா, வேரிட். ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட நிறைய மீனிங் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு சுச்சுவேஷன்ஸ், டைம், எல்லாத்த வச்சும் மீனிங் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். இட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் வாட் த கம்யூனிட்டிஸ் அக்ரீஸ் இட் ஷுட் மீன். அப்ப அந்தந்த கம்யூனிட்டி, அந்தந்த சுச்சுவேஷன், அந்தந்த பீரியட் அதெல்லாம் பொறுத்து டைம் மாறும். திஸ் ஐடியா கேன் பி எக்ஸ்டெண்டட் டு டெக்ஸ்ட். இந்த ஐடியா நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்ல இந்த ஐடியா தான் பார்த்திருப்போம், சிக்னிஃபையர், சிக்னிஃபைன்னு. இந்த ஐடியாவை அப்படியே டெக்ஸ்ட்டுக்கும் கொண்டு வரலாங்கிறார். ஓகே, வேர் த மீனிங் இஸ் ஃப்ளூயிட் அண்ட் ஷேப் பை தோஸ் ஹூ யூஸ் அண்ட் இன்டர்பிரட் இட். இதே தான் நம்ம புக்ஸுக்கும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணலாம். த மீனிங் இஸ் ஃப்ளூயிட், அந்த அர்த்தங்கிறது வந்து ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் தண்ணி எப்படி ஒரு இடத்துல நிக்குமா, நிக்காது. இட் கேன் கோ ஹியர் அண்ட் தேர். அது மாதிரி தான் மீனிங் ஃப்ளூயிடா இருக்குன்னா ஒரு இடத்துல நிக்காதுன்னு அர்த்தம். இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஷேப். ஓகே, இப்போ தண்ணியை வந்து எந்த பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன ஆயிரும், மாறிக்கும். அது அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அது மாதிரி தான் எப்படி மீனிங்கும் வந்து ஃப்ளூயிட் தான். ஒரு டெக்ஸ்டோட மீனிங் ஃப்ளூயிட் தான். யார் அதை யூஸ் பண்றாங்க, எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்து மாறுபடும். அண்ட் இட் இஸ் ஷேப் பை தோஸ் ஹூ யூஸ் அண்ட் இன்டர்பிரட் இட். ஆன் த அதர் ஹேண்ட், when literature is viewed as a work, the meaning is seen as more stable, fixed or sometimes mysterious. ஆனா லிட்ரேச்சரை வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒர்க்ல என்ன இருக்கும் அப்படின்னா இதுதான் இருக்கும். இந்த கதையில என்ன இருக்கும், திஸ் ஒன், இது இந்த மெசேஜ் தான் சொல்லப்படுது. அப்போ ஒன் லைன்ல ஒரு ஸ்டேபிளா ஃபிக்ஸடாவும் அதை சொல்ல முடியும். அந்த டெக்ஸ்டா நீ படிக்கிறப்பதான் மீனிங்கோட அழகை புரியும். அந்த ஒர்க், இந்த ஒர்க் என்ன கன்வே பண்ணுதுன்னா ஒரு 2-3 லைன்ஸ்ல நம்ம மீனிங்கை சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறார். இன் திஸ் கேஸ் த மீனிங் ஹேஸ் அ சென்ஸ் ஆஃப் வேல்யூ, பவர் அண்ட் யூனிவர்சாலிட்டி, கிவிங் இட் அ மோர் பெர்மனன்ட் குவாலிட்டி. ஓகே, அப்போ மீனிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. இப்போ இன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்மனன்ட் குவாலிட்டி தருது. ஓகே, ஆனா டெக்ஸ்ட்னு பாக்குறப்போ இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். plurality of meaning, இதுதான் ஆல்ரெடி பார்த்ததுதான், ரிப்பீட்டட் ஐடியா. A literary text has multiple meanings while a work has a single fixed meaning. அதை தான் சொல்வாரு. ஓகே, முக்கியமா அவர் சொல்றது இதுதான். plurality of meaning என்ன சொல்ல வர்றாரு, a literary text has multiple meanings while a work has a single fixed meaning. ஒர்க்ல ஒரு மீனிங் தான் இருக்கு, டெக்ஸ்ட்ல வந்து எத்தனை மீனிங்ஸ் வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். Texts are open to various interpretations whereas works limit how we can understand them. Texts are open to various interpretations. டெக்ஸ்ட் வந்து நீங்க எத்தனை விதமா வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன புரியுதோ அதுதான் மீனிங். ஆனா ஒர்க்குக்கு அப்படி கிடையாது. அதை வந்து இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். ஓகே, ஒரு மெசேஜா சொல்லலாம். Filiation and independence. When studying a work, we consider its relationship to society, history, and author. So affiliation relationship அப்படின்னு சொல்லலாம். Okay, when studying a work, we consider its relationship to society, history and author. ஒரு work, அதுதான் இங்க அந்த டைட்டில் எதுவும் கொடுத்தாலும் ஃபிலியேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஒரு ஒர்க்கோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அது ஆத்தரோட, அப்புறம் ரீடர்ஸோட, அப்புறம் அதோட இண்டிபெண்டன்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு அடுத்து தெரிஞ்சுக்க போறோம். when studying a work, we consider its relationship to society, history and author. ஒரு ஒர்க்கை படிக்கிறப்போ தான் அதுக்கு சொசைட்டிக்கு அது என்ன சொல்ல போகுது, ஹிஸ்டாரிக்கலா அதுக்கு எவ்வளவு வேல்யூ, ஆத்தர் என்ன சொல்ல வர்றார், இதெல்லாம் பார்ப்போம். these factors help define the work's meaning. இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் வந்து இதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லிடலாம். இன் கான்ட்ராஸ்ட், டெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஆத்தர்ஸ் இன்டென்ஷன். ஆனா டெக்ஸ்ட் வந்து ஆத்தரோட இன்டென்ஷனோட ரிலேட் பண்ண முடியாது. அவர் ஏதோ சொல்ல வந்திருப்பார், ஆனா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி தான் மீனிங் புரியும். when we view literature as a text, it exists solely as a construction of language free from the author's motives. so literature வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா it is a construction of language. Okay, it is exists solely as a construction of language free from the author's motives. ஆத்தரோட இதுல இருந்து கம்ப்ளீட்டா விடுபட்டு இண்டிபெண்டா நிற்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் எதுவுமே அது வச்சுக்காது. டெக்ஸ்ட்ன்ற டேர்ம்ல அதுக்கு எந்த ஃபிலியேஷனும் இல்லை. ஆனா ஒர்க்குன்னு பார்த்தா அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு, சொசைட்டியோட, ஹிஸ்டாரிக்கலா எல்லா விதத்துலயும். பட் டெக்ஸ்ட்னு பார்த்தா அது வந்து இண்டிபெண்ட். ஓகே, அது என்ன மீனிங் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுதோ அதுதான் அப்படிங்கிறாங்க. ரீடிங் என்கேஜ்மெண்ட்.
Readers typically consume a work passively accepting the meanings presented in it. ஓகே, ஒரு ஒர்க்கா படிக்கிறப்போ ஒரு ஒர்க் நம்ம தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டோம். அது ஒரு மெசேஜ் கன்வே பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு படிக்கிறோம்னா அதை பாசிவா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா ஆமா அப்படிதான் சொல்றாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். However, when reading a text, ஆனா அதே வந்து டெக்ஸ்டா தனி என்ஜாய் பண்ணி நீங்க படிக்க போறீங்க அப்படின்றப்போ the reader becomes actively engaged in the meaning making process. இது இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, இது அப்படிதான் படிக்க போறேன்னு முடிவு எடுத்துட்டேன்னா அப்படி மட்டும்தான் உனக்கு புரியும். ஆனா ஒரு டெக்ஸ்டா லைன் பை லைனா அவர் ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைச்ச ஒரு ஆக்டிவா இஃப் யூ என்கேஜ் இன் ரீடிங் இட் கிவ்ஸ் யூஆர் ஆக்டிங் லைக் அ கோ ஆத்தர் அப்படிங்கிறார். நீயே ஒரு கோ ஆத்தர் மாதிரி அங்க மாறிடுற, அந்த ஆத்தரோட இன்னொரு ஆத்தரா மாறி மீனிங்கை ப்ரொடியூஸ் பண்ண போற. திஸ் அப்ரோச் அலோஸ் ரீடர்ஸ் டு இன்டராக்ட் வித் டெக்ஸ்ட் மோர் கிரிட்டிக்கலி. அப்போ யூ ஆர் இன்டராக்டிங் வித் டெக்ஸ்ட், டெக்ஸ்டோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, நிறைய விஷயத்த அது மூலமா நீங்க உள்வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலா யூ ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் மீனிங்ஸ் அர்த்தம். தட் இஸ் ரீடிங் என்கேஜ்மெண்ட். பிளஷர் இன் லிட்டரேச்சர். Literary works provide aesthetic pleasure through their form and content, which work together as a cohesive whole. Okay, so literary works வந்து ஒரு aesthetic pleasure கொடுக்கும். Why do we read literature? Okay, of course, அதுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருந்தா கூட, மோட்டிவ்னு பெருசா இல்ல, ஃபர்ஸ்ட் திங் லிட்ரேச்சருக்குன்னா ஈஸ்தட்டிக் பிளஷர் தான். ஹாப்பினஸ் கொடுக்கும், ஹாப்பினஸ் மூலமா நம்மள திருத்த பார்க்கும். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்களா, டு கிவ் பிளஷர் அண்ட் டு இன்ஸ்ட்ரக்ட், அந்த மாதிரி தான் நிறைய ஆத்தர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க லிட்ரேச்சரோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரரி ஒர்க்ஸ் ப்ரொவைட் ஈஸ்தட்டிக் பிளஷர். ஒர்க்ஸை பத்தி சொல்றாரு, ஈஸ்தட்டிக் பிளஷர் த்ரூ தேர் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் விச் ஒர்க் டுகெதர் அஸ் அ கோஹெசிவ் ஹோல். Readers appreciate the unique qualities of both the style and themes. However, when we think of literature as a text, it offers a different kind of pleasure. ஒர்க்குன்னு படிக்கிறப்போ ஒரு ஈஸ்தட்டிக் பிளஷர் கிடைக்குமா, ஆனா அதை ஒரு ஹோலா பார்த்து ஓ இப்படி எல்லாம் எழுதியிருக்காரா அப்படின்னு நீங்களா எல்லாமே என்னது ஒரு ஐடியாவோட படிக்கிறப்போ ஒரு பிளஷர், ஒர்க்கா படிக்கிறப்போ ஒரு பிளஷர் கிடைக்கும். ஆனா டெக்ஸ்டா படிக்கிறப்போ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளஷர். டெக்ஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சிக்னிஃபையர்ஸ், நிறைய சிம்பிள்ஸ் அதுல இருக்கும், which are inherently empty and do not carry fixed meanings. அது வந்து எதையும் இதுதான் அப்படின்லாம் சொல்லாது, ஃபிக்ஸடா எதுவுமே சொல்லாது, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும், நீ தான் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் த ரீடர் ஹூ கிவ்ஸ் மீனிங் டு திஸ் சிக்னிஃபையர்ஸ். இந்த சிக்னிஃபையருக்கெல்லாம் ரீடர் தான், அந்தந்த தனிப்பட்ட ஒவ்வொரு யாரு படிக்கிறாங்களோ அந்த ரீடர் தான் மீனிங் கொடுக்க போறாங்க. ஒன்ஸ் த ரீடிங் ends, the signifiers return to their empty state. அது எம்டி ஸ்டேட்ல இருக்கான், அதுக்குன்னு எந்த மீனிங்கும் கிடையாதான், அது சும்மா ஒரு வேர்ட் அவ்வளவுதான். அந்த சிக்னிஃபையரை புரிஞ்சு ஒவ்வொரு ரீடரும் ஒவ்வொரு விதமா இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. அவர் படிச்சு முடிச்சோன்னா அந்த சிக்னிஃபையர் எம்டி ஸ்டேட்டுக்கே திரும்ப போகுது, திரும்ப இன்னொரு ரீடர் படிக்கிறப்போ அவருக்கு அது வேற விதமா புரியுது அப்படின்னு அழகா சொல்றாரு. Each time a reader approaches a text, they create new meanings, experiencing the joy of engagement or joyance. Okay, இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பிளஷர் மாதிரி ஒரு கண்டிஷனை தான் ஜோயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னு சொன்னா ரீடர் வந்து டெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணி அந்த சிக்னிஃபையர்ஸ் எல்லாம் பார்த்து ஆஹா இந்த வேர்டை இப்படியும் இன்டர்பிரட் பண்ணலாம், அப்படியும் அவருக்கு வந்து அந்த வேர்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் புரிய வரப்போ he has so much happiness. யாருக்கு, அந்த ரீடருக்கு அப்படின்னு சொல்றாங்க. he experiences the joy of engagement or joyance. Okay, with this we conclude this essay from work to text. I hope you enjoyed my explanation. Like and subscribe for more such videos, and thank you for watching.